ஷியாம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு நாட்டோட உண்மையான பட்ஜெட் அப்படின்றது வீடுகளில் இருக்கிற சமையலறையிலிருந்து தான் தொடங்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அத்தியாவசிய பொருள்களின் விலை உயர்வு இருக்கு. முதல்ல இந்த பாதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சாமானியர்கள் மக்கள் எப்படி இந்த விலைவாசி உயர்வை பார்க்குறாங்க? சாமானிய குடும்பங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். ஆனால் விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டுக்குள் இந்தியா மாதிரியான பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் வைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். மாநில அரசால என்ன செய்ய முடியும்னா, எத்தனையோ வருட அனுபவத்தில் நான் சொல்றேன், விலைவாசியை தொடர்ந்து கண்காணிப்பார்கள். அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் ஷாப்ல கிடைப்பதற்கான வழியை செய்வார்கள். பதுக்கல் இருந்தால் பதுக்கலை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். நான் ஷார்டேஜ் யுகத்திலிருந்து வந்தவங்க. 1965 67 காலகட்டம். பொருள் கிடைக்காது, பணம் கொடுத்தாலும் பொருள் கிடைக்காது. அதுதான் நிலவரம். பழைய படங்கள்லேயே நீங்க பார்க்கலாம். அப்பா இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னு மகன் சொல்லுவா, இந்த அரிசி மூட்டை மேல எல்லாம் சாக்கெடுத்து விரிச்சிருப்பான்னு அப்பா சொல்லுவார். நிறைய படங்களை நகைச்சுவை காட்சியெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படிதான் உண்மையான நிலைமை இருந்தது. அப்போ அது அரிசி தட்டுப்பாட்டில் முடிஞ்சது. அன்றைய முதல்வர் பக்தவச்சல் அவர்கள் அரிசி கிடைக்கல, எலிக்கறி சாப்பிடுவாங்க மக்கள்னு சொல்லி பகடியாச்சு. பெரிய அளவுக்கான பிரச்சனையாக மாறி காங்கிரஸ் ஆட்சி மாற்றத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. விலைவாசி உயர்வுங்கிறது அவ்வளவு டேஞ்சரஸ்ங்கிறதுக்காக நான் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்படின்னா மாநில அரசு இப்போது சட்டமன்றத்தில் இன்றைய விவாதத்தை பார்க்கும்போது அமைச்சர் 2 பாசிட்டிவ் ஸ்டெப்பை தான் சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். வாரம் அந்த பிரைஸ் ரெகுலேஷன் கமிட்டி உட்காருது, தொடர்ந்து கண்காணிக்கிறோம். ரேஷன் ஷாப்ல சில பொருட்கள் கிடைப்பதற்கான வழியை செய்கிறோம். அதாவது அவுட்டர் மார்க்கெட்ல விலைவாசி உயரும் போது நம்ம நியாய விலை கடைகள் மூலமாக கொடுத்து அதை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது. பெரும்பாலும் பருப்பு வகைகளுக்கு அது பொருந்தும். பல நீண்ட கால திட்டங்கள் நம்மகிட்ட லேக்கிங்கா தான் இருக்குங்க. குறிப்பாக நான் பார்த்து இப்ப எங்க பகுதி தேங்காய் தென்னை விவசாயம், இதுல பாமாயில் நம்ம கொடுக்குறோம். அது ஹெல்த்துக்கு கேடு, இறக்குமதி செலவு. ஆனால் ஓரளவுக்கு சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ண வேண்டியது எதுன்னா, தேங்காய் எண்ணெய் கொடுப்பது ரேஷன் ஷாப்ல. அப்புறம் தேங்காயை ரேஷன் ஷாப் மூலமா கொள்முதல் பண்ணுது, இப்போ கொள்முதல் செய்து கொடுப்பது. இதை வைத்தால் அது விவசாயிக்கு லாபம். உள்ளூர்ல ஒரு எண்ணெய் சந்தையை உருவாக்க முடியும். உள்ளூர் பொருளாதார சுழற்சி சரியா இருக்கும். முற்றிலுமாக பாமாயில் இறக்குமதியை நான் ரத்து பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் சில விஷயங்களை இனோவேட்டிவா பண்ணணும். இந்த இனோவேஷன்ங்கிறது மத்திய அரசாங்கம் கையிலையும் பெரும்பாலும் இருக்கிறது. மாநில அரசாங்கம் சூப்பர்வைசரி அல்லது கண்காணிப்பு இது மட்டும் செய்யலாம். அமைச்சர் சொன்ன அந்த 2 விஷயங்கள் நான் வரவேற்கிறேன். ஒன்று ரேஷன் ஷாப்ல இனிமேல் பொருட்கள் கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. அப்புறம் சாமானிய மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறாங்கன்னு அவர் மறைமுகமாகவும் ஒத்துக்கிறாரு. அதாவது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டும் போது அது இல்லைன்னு அவர் மறுக்கல. நிறைய விஷயங்களை அரசியல் காரணங்களுக்காக மறுப்பார்கள். அப்படி மறுக்கல, ஏன்னா கண்கூடா தெரியுது. ஒரு 1/3 ஆவரேஜ் பிரைஸ் ரைஸ் இருக்கு. அதுல ஷியாம், நீங்க சொன்னது மாதிரி இப்ப யாருக்கும் பெருசா சம்பளம் கூடல. அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் இது கூடியிருக்கு அப்படின்னா நீங்க அன்றாடம் நீங்க இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்ல. இந்த சிக்கல் பெரிய ஒரு சுமையா இருக்கிறப்ப இது அரசு இந்த பாதிப்பை எப்படி இப்ப நீங்க கண்காணிக்கிறோம், பதுக்களை தடுக்கிறோன்றது வேற, சமையலறைக்கு அது போய் சேரணும், அஃபோர்டபுள் பிரைஸ்ல போகணும்ல, அதை எப்படி கையாள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இது ஒரு 7 அல்லது 8 அத்தியாவசிய பொருட்களாக இந்த பட்டியலை சுருக்கி அவற்றை அரசு வெளிமார்க்கெட்ல கொள்முதல் பண்ணி அதை மானிய விலையில ரேஷன் ஷாப்ல விற்பது. இதைத்தான் நம்ம இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். அதைத்தான் இவங்களாலையும் செய்ய முடியுங்க. அதை தாண்டி இவர்களுக்கு வேற வழி இல்லை. நீண்ட கால திட்டங்கள் சில விஷயங்கள் நம்ம செய்யணும், ஆனால் பெரும்பாலும் அதை தவறிட்டு வரோம். இயற்கை நமக்கு கை கொடுக்கலங்கிறது ஒரு உண்மை. இப்ப அரிசி விலை கடுமையா உயர்ந்து இருக்குது, ஆனால் நமக்கு இன்னமும் உயர்வுங்கிறது தான் என்னோட ஒரு பார்வை. என்ன காரணம்னா, நம்மளோட உற்பத்தி திறன் குறைஞ்சிருக்கு. பிற மாநிலங்களையும், ஆந்திரா மாதிரியான சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லயும் உற்பத்தி குறைஞ்சிருக்கு. இப்ப இயற்கை கை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக சமையலறை சார்ந்த விஷயங்கள்ல இயற்கை கை கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்போ மக்கள் கையில ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பேனிக் பையிங்குள்ள அவங்க போகக்கூடாது. அது பதுக்கல்ங்கிறது கடைக்காரங்க மட்டும் இல்லைங்க, மக்களும் பதுக்குறாங்கிறத நம்ம ஒத்துக்கிடணும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீட்லயும் அதிகமான பொருட்கள் இருப்பு வச்சா அது ஓவரால் மார்க்கெட்டை பாதிக்கும். அப்ப நம்ம அவங்களுக்கும் சில விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு, நம்ம அனைவருக்குமே இருக்கிறது. அப்போ இதுல நம்ம பிரச்சனை என்ன, வாங்க சக்தி தானே பிரச்சனை. நீங்களே சொன்னீங்க, இப்ப சம்பளத்துக்கு ஏற்றவாறு நம்ம வாழ முடியும் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. 1966 வித்த விலையா இப்ப விற்க முடியும்? அப்படியான வாய்ப்பு இல்லை. 66 வாங்கின சம்பளம் எவ்வளவுங்க? நான் விவசாய அதிகாரியா முதல்ல வேலைக்கு சேரும்போது 507 ரூபா மாச சம்பளம். அது 20 ரூபா அதுல எஃப்டிஏ வேற, பிக்சட் டிராவலிங் அலவன்ஸ், அது போக மீதி தாங்க சம்பளம்.
இன்னைக்கு வந்து ஒரு விவசாய அதிகாரிக்கு, அதாவது லோயர் லெவல்ல ஸ்டார்ட் ஆகிற, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஸ்டார்ட் ஆகிற விவசாய அதிகாரிக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? பத்திரிகையாளனா நான் வரும்போது 200 ரூபாய் தான் ஒரு ஆர்டிகிளுக்கே. 3 பக்கம் 4 பக்கம் எழுதுனா 200 ரூபாய் கொடுப்பாங்க. இல்ல, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன், சம்பள உயர்வு, நம்ம இந்த இடம்ன்றது திடீர்னு ஒரு உயர்வு இருக்குல்ல. நீங்க 20 ரூபா வாங்கின இடத்துல 60 ரூபாய்க்கு வாங்கணும், 60 ரூபா வாங்கின இடத்துல 120 ரூபான்னு இருக்குல்ல. இப்ப தாய்மார்கள் ஒரு பட்ஜெட் போடுவாங்கல்ல, உங்களுக்கு பட்ஜெட் 4000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், இதுக்குள்ள இந்த மாசம் மளிகை பொருள் அப்படின்னு வச்சிருக்கிறப்ப அது 7000 8000ன்னு போறப்ப தானே பெரிய சிக்கல், அதுதானே பெரிய சுமையை அழுத்துது. நிச்சயமாக பெரிய சுமைங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கடந்த 2 அல்லது 3 மாதங்கள்ல அது மிகப்பெரிய அளவுக்கு கூடி இருக்குங்கிறதும் உண்மைதான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. பாசிட்டிவா ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். பாசிட்டிவா செய்யக்கூடிய விஷயம் இதாங்க. ஒரு 7 அல்லது 8 பொருட்களை பட்டியலிட்டு வெளி மார்க்கெட்ல பை பண்ணி அதை வந்து ரேஷன் ஷாப்ல குறைந்த விலைக்கு மானிய விலைக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு செய்வது. அதுல ஏதாவது ஒரு வகையில ஒரு வருமான வரம்பு நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். எந்த மாதிரியான கார்டு ஹோல்டருக்கு எப்படி கொடுக்கலாங்கிற ஒரு வருமான வரம்பு பிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். இதுவரைக்கும் விலைவாசி உயர்வு பாதிக்கும் போது எல்லா அரசுகளும் கிட்டத்தட்ட அந்த நடவடிக்கையை தான் எடுத்திருக்குது. அமைச்சர்கள் வேணா மாறி இருக்கலாம், அதிகாரிகள் மாறல. அப்ப அதே மெத்தடாலஜியை தான் இவங்க அடாப்ட் பண்ண போறாங்க. பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பாதிப்பு, மாற்றுக்கிறதே கிடையாது. பாதிப்பை சமாளிக்க வேண்டிய கடமை வந்து மாநில அரசுக்கு இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. சமாளிப்போம் என்று அமைச்சர் நம்பிக்கையா சொல்கிறார். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பேசலாம்.